மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பாடி ஸ்வாப் டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா அந்த நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பாடி ஸ்வாப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருப்பானா. இத கேட்டோம் அந்த யுமி அப்படியே டவுட்டா, அது எப்படி பண்ண முடியும்? ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸே ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிறத இன்னொருத்தவங்க பார்க்கணும். அப்ப தானே அவங்களால பாடியை ஸ்வாப் பண்ண முடியும். இதை எப்படி அவங்கள பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த யுமி கேட்பாளா. ஆனா அதுக்கு அந்த அப்படியே வில்லத்தனமா, அதெல்லாம் என்னால அவங்கள ஈஸியா ஏமாத்த முடியும். சப்போஸ் நம்ம பிளான் பண்ண மாதிரி அவங்க பாடி ஸ்வாப் ஆகலன்னா கூட நமக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா நான் எப்படியா ட்ரிக் பண்ணி கஹாவை மாடியில இருந்து குதிக்க வைப்பேன். சோ இதுல ஒண்ணு அவன் சாவான், இல்லனா ஐயோட பாடி ஸ்வாப் ஆவான் அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்லுவான். ஏற்கனவே நம்ம ஹீரோ மேல இருக்கிற கடுப்புல அந்த யுமியும் இந்த பிளான் எல்லாத்துக்கும் ஓகேன்றுவா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத ஏதோ ஒரு கிளி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப நடக்க போற பிரச்சனையை பத்தி எதுவுமே தெரியாம சந்தோஷமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ரிசர்ச் லேடி வருவா. அவ வந்து, என்ன ஒரே ஹாப்பியா இருக்கீங்க போல, இனி நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உங்களுக்கு சந்தோஷங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னடா திடீர்னு வந்து இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் தான் அந்த லேடி சொல்லுவா, நீங்க ரெண்டு பேர்ல யாராண்டு ஒரு ஆள் சீக்கிரமே சாக போறீங்க. ஏன்னா உங்களை வச்சுட்டு அந்த பாடி ஸ்வாப் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இவ சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவங்களோட ஃப்ரெண்டு தானே, அவன் இப்பெல்லாம் எங்களுக்கு அகேன்ஸ்டால எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அவனை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த லேடியும், நான் சொல்றதெல்லாம் உண்மை, ஏன்னா எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னா என்னோட கிளி தான் எல்லாத்தையும் கேட்டு வந்துச்சு அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். என்னது இந்த கிளியா அதெல்லாம் வந்து சொல்லுச்சு, இதை நாங்க நம்பணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த கிளி இப்ப எல்லா விஷயத்தையும் அப்படியே பேசும். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். என்னன்னு பார்த்தா அந்த கிளியுமே ஒரு ஹியூமனோட உடம்புல இருந்து பாடி ஸ்வாப் ஆயிருக்கும் போல. ஆக்சுவலி இந்த கிளியோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆளுக்கு 46 வயசு ஆகுமா. அவருக்கு திடீர்னு பிசினஸ்ல லாஸ் ஆகி கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த சோகம் தாங்க முடியாம அவர் ஒரு நாள் சூசைட் அட்டம் பண்ணிருப்பாரு. அது கரெக்டா ரெட் மூன் டே அன்னைக்கு நடந்திருக்கும். இவர் சூசைட் பண்றத பக்கத்துல ஒரு கிளி நின்னு பாத்துருக்கும். அதனால அந்த ஆளு ஆட்டோமேட்டிக்கா இறந்த உடனே அந்த கிளியோட உடம்புக்குள்ள வந்திருப்பாரு. இப்போ இதை எல்லாத்தையும் அந்த ரிசர்ச் லேடி சொல்லிட்டு, இந்த கிளி உங்க ஃப்ரெண்டு பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு தான் என்கிட்ட சொல்லுச்சு, அததான் நான் உங்ககிட்ட சொல்றேன், அதனால நீங்க உஷாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வார்ன் பண்ணுவா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதை நம்ப மாட்டாங்க. எங்களோட ஃப்ரெண்டு, அவன் எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வான். அவன் கண்டிப்பா எங்களுக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா சின்ன வயசுல அவன் என்னோட உயிரை காப்பாத்தினவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. என்னன்னா இவ சின்ன வயசுல தெரியாதனமா ஒரு கபோர்ட்ல போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பா போல. அப்ப பயந்து போன இவ கோ அப்படிங்கிற மாதிரி அவனை மட்டும்தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பா. ஆனா அவனுமே சின்ன பையன் தானே, அதனால அந்த கபோர்ட உடைச்சு திறக்கிற அளவுக்கு அவனுக்கு பவர் இருந்திருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும்ட்டு சின்ன வயசுல அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே இப்ப பிரசன்ட்ல சொல்லி, இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தவன் என்ன கொல்லணும்னு நினைக்கவே மாட்டான். சோ இதுல வேற ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ இன்னும் அந்த கோவை நம்புவா. அது மட்டும் இல்லாம அந்த கிளி வந்து இவங்க கிட்ட வந்து உங்க ரெண்டு பேத்தையும் பாடி ஸ்வாப் பண்ண வைக்க போறான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கஹா மேல எவ்வளவு பொறாமப்பட்டு பேசினா அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் அந்த கிளி கேட்டிருக்காது. அதனால அதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியவும் செஞ்சிருக்காது. சோ இப்படி ஃபுல் விஷயம் தெரியாது இவங்க இன்னும் அந்த கோவை நம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால இப்ப எல்லாத்தையும் அவங்க கிட்ட டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே கோவை பாக்குறதுக்காக போவாங்க. சரி அவங்க கிட்ட போய் ஏதாவது கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப அவங்க கிட்ட போயிட்டு, நீ பண்ண போற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க உன்னை நம்புறோம், அதனால நீ எது பண்ணாலும் எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்க கிளம்பின உடனே அந்த அப்படியே மனசுக்குள்ள, போங்கடா முட்டாள்களா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்குவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அப்படியே பேசிட்டு அவளோட வீட்டுக்கு தான் போவாளா. அங்க அவங்க அம்மா அப்படியே கேஷுவலா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினாவே அப்படியே வாலண்டியரா, சாரி நான் வீட்டுக்கு லேட்டா வந்துட்டேன், இனிமேல் இப்படி லேட்டா வரமாட்டேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த யுமியோட அம்மா அப்படியே, பேசாம இனிமேல் நீ வீட்டுக்கு வராம இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னடா ஒரு அம்மா பொண்ணு கிட்ட இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. இத்தனைக்கு நம்ம ஹீரோயின் அவங்களோட ரியல் பொண்ணே கிடையாது. ஆனாலும் இந்த விஷயம் அவளுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோயின் டிவில ஓடிக்கிட்டு இருக்கிற நியூஸ பாப்பா. இன்னும் 2 நாள்ல ரெட் மூன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட புலம்பிட்டே தான் வருவா. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, ரெட் மூன் வரப்போகுது, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டே வருவாளா. அப்போ இவங்களோட கிளாஸ்மேட்ஸ்லாம் அங்க வேமா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, ஐயோ ஒரு பெரிய பிரச்சனை, கஹா உன்னை லவ் பண்றான் அப்படிங்கிற விஷயம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, அதனால இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே இப்போ உன்னை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆவா. ஆனா அப்ப அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோனுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுவாங்க. ஏன்னா இவங்கள இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கல்ல. பட் இருந்தாலும் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் போட்டு அப்படியே குழப்பதான் செய்யும். எல்லாரும் என்ன டீஸ் பண்றாங்க ஓகே, ஆனா இதே விஷயத்தினால எல்லாரும் கஹாவை டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை பாப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, இவ்வளவு நேரம் அப்படியே பாசிட்டிவிட்டியோட இருந்தவ இப்போ ஒரு மாதிரி ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஒருவேளை இந்த ஸ்கூல்ல எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி நான் அசிங்கமா இருக்கணும், இதனால எல்லாரும் கஹாவையும் கலாய்ச்சு
தெரிஞ்சு அதுக்கடுத்து அவனும் என்ன வெறுத்துருவானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிப்பா. இதனால நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கூட ஒழுங்கா பேசாம அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பா. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ரிசர்ச் லேடியை தான் காட்டுவாங்க. அவ இப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த யுமியை மீட் பண்ணிடுவா. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீ பாடி ஸ்வாப்பா இருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அதை பத்தி எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும் அப்படின்ட்டு இப்ப அவளோட இடத்துக்கு அந்த யுமியை அவ கூட்டு போயிருவா. அங்க போய் அந்த லேடி அவ பாடி ஸ்வாப் ஆகிறப்ப எடுத்த வீடியோஸ், அதுவும் மெயினா செகண்ட் டைம் அவ திரும்பி பாடி ஸ்வாப் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாள, அந்த வீடியோவும் போட்டு காட்டுவா. அதுல பார்த்தா இவ கூட பாடி ஸ்வாப் ஆன பொண்ணு மறுபடியும் இவங்களோட ஒரிஜினல் உடம்புக்கே போக முடியாம இறந்து போயிருவாள். அந்த வீடியோவும் அந்த யுமி பாப்பா. இப்போ இதெல்லாம் போட்டு காட்டிட்டு அந்த லேடி அப்படியே, இங்க பாரு நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுதா, ஒன்ஸ் நம்ம பாடி ஸ்வாப் ஆயிட்டோம்னா மறுபடியும் நம்மளோட ஒரிஜினல் உடம்புக்கு நம்ம போக முடியாது, இப்ப இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படுறியா அப்படிங்கிற மாதிரி அவ அந்த யுமி கிட்ட கேப்பா. ஆனா அதுக்கு அந்த யுமி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, நான் கொஞ்சம் கூட அதை நினைச்சு கவலைப்படவே இல்லை, எனக்கு இந்த உடம்புல இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்பா. அதுக்கு அந்த லேடியும், எனக்கு உன்னோட தாட்ஸ் எல்லாம் புரியுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் நீ தனிமையில இருந்திருப்ப, இப்ப எல்லாருமே உன்கிட்ட வந்து வலிஞ்சு வலிஞ்சு பேசுவாங்க, இதெல்லாம் உனக்கு பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா இப்ப உனக்கு நீ ஆசைப்பட்ட எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான ஃபீலிங் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேப்பா. இதை கேட்டோனையும் அந்த யுமியோட மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். சோ இதுலயே நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும், என்னதான் இந்த யுமி பாடி ஸ்வாப் ஆனாலும் அவ ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் சந்தோஷமா இல்ல அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ கிளாஸ்ல தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு பேம்ப்ளெட் எடுத்துட்டு வந்து, ஏய் இன்னைக்கு பக்கத்துல இருக்க பேக்கரியில ஒரு கான்டெஸ்ட் ஒண்ணு நடக்குது, யார் அதிகமான புட்டிங் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் ருபீஸ் எல்லாம் தருவாங்களாம், நம்ம ரெண்டு பேரும் அந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கிறனால இவன் கிட்ட பேசாம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகணும் தான் நினைப்பா. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டான், உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பேசி தீக்கணும் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், அன்னைக்கு நீ கிளாஸ்ல வச்சு நான் ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சொல்லி சொன்னேல, உன்னை சுத்தி நிறைய கியூட்டான பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டுமே உனக்கு நான் தான் கியூட்டா தெரியறேனா அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, உண்மையை சொல்ல போனோம்னா நீ பாடி ஸ்வாப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த யுமியை நான் திரும்பி பார்த்திருப்பேன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா இப்ப என்கிட்ட கேட்டேன்னா எனக்கு இந்த யுமியை தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இந்த யுமியோட அவுட்டர் அப்பியரன்ஸ் நான் பார்க்கல, அதுக்குள்ள இருக்கிற என்னோட ஐயோ தான் நான் பாக்குறேன். சோ நான் அன்னைக்கு சொன்னதுதான் எப்பயுமே சொல்லுவேன், எனக்கு உன்னோட அவுட்டர் அப்பியரன்ஸ் முக்கியம் கிடையாது, உன்னோட ரியல் ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிரும். அப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோ கிட்ட, நாளைக்கு இந்த ரெட் மூன் டே முடிஞ்ச உடனே உன்னோட ப்ரொபோசலுக்கான பதிலா நான் சொல்றேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பி. இதுவே இன்னொரு பக்கம் அந்த யுமியை தான் காட்டுவாங்க. அவ அந்த ரிசர்ச் லேடி சொன்னதே தான் யோசிச்சுட்டே வருவா. இந்த உடம்புக்குள்ள வந்த கடுத்து நான் உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கேனா, என்னோட ஆசை எல்லாம் நிறைவேறிச்சா அப்படிங்கிற மாதிரி அவ கடுப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருமே மொத்த கிளாஸ் கூடயுமே சேர்ந்து அந்த புட்டிங் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க அந்த யுமிக்கு செம கடுப்பாகும். ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி இந்த உடம்புல இருந்தப்ப இந்த மாதிரி அவ யாரு கூடயும் பேசிருக்கவே மாட்டா. ஆனா நம்ம ஹீரோயின் எந்த உடம்புல இருந்தாலும் அவளை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. அது இந்த யூமிக்கு ஒரு மாதிரி கடுப்பாக்கும். அதுக்கு அடுத்து இப்போ அந்த ரெட் மூன் டேவும் வந்துரும். நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே தான் இருப்பா, அந்த கிளி சொன்ன மாதிரி எதான்ட்டு ஆயிருமோன்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ தான் அப்பயும் தைரியம் சொல்லுவான், அந்த கிளி எதையான்ட்டு அறகுறையா கேட்டு வந்து உளறிடுவோம், கண்டிப்பா கோ நம்மளுக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ண மாட்டான், நீ தைரியமா இரு, அப்படியே எதான்ட்டு தப்பா நடந்தாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாசிட்டிவா பேசிட்டு, நீ எதை பத்தி யோசிக்காம எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல வெயிட் பண்ணு, நான் ஆபீஸ் ரூமுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். ஆனா அதுக்கு அடுத்து இப்ப அந்த இடத்துக்கு கோ வருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும், அதனால நீ எனக்காக ஆர்ட் ரூமுக்கு மட்டும் வந்துரு, இப்படி நம்ம தனியா பேசுறத கஹா கிட்ட கூட நீ சொல்லாத, ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் உன்கிட்ட இன்னைக்கே சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன் ஆர்ட் ரூமுக்கு வர சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே இவையே சம்பந்தமே இல்லாம நம்மள தனியா வர சொல்றான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. ஆனா அதுக்கு அந்த கோ அப்படியே, நீ பாடி ஸ்வாப் ஆன விஷயத்த முத அந்த கஹா தான் கண்டுபிடிச்சான் அப்படிங்கறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உனக்கு எல்லா இடத்துலயும் எல்லா விதத்திலயும் நான் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப கஹா உன் கூட இருக்கான், அட்லீஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் மட்டும் வந்துட்டு நீ எனக்காக என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா. இப்ப ஸ்கூல் முடிஞ்சோடனையும் கஹாக்காக வெயிட் பண்றதா இல்ல கோவ போய் ஆர்ட் ரூம்ல பாக்குறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல இருப்பா. ஆனா கடைசியில நம்ம ஹீரோயின் கோவ தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஆர்ட் ரூமுக்கு போயிருவா. ஆனா அங்க பார்த்தா அந்த ஆர்ட் ரூம்ல இப்ப அந்த யுமி இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இப்ப கிளாஸ் ரூம்ல போய் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு பதிலா அந்த கோ இருப்பான். என்ன ஐயுவ தேடி வந்தியா, அவளை உன்னால இப்பதைக்கு பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேத்தன மாதிரி பேசுவான். இதனால நம்ம ஹீரோ கடுப்பாகி, அவளுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா உன் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கத்துவானா. உடனே அந்த கோ, உனக்கு ஐயோ மேல அவ்வளவு பாசமா, அப்பனா அந்த பாசத்தை ப்ரூவ் பண்றதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்த சீன்லயே பார்த்தா அந்த கோவும் நம்ம ஹீரோவும் ரூஃப் டாப்ல நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கோ அப்படியே வில்லத்தனமா, நான் தான் கிளாஸ்லயே டாப், ஆனா அப்படி இருந்தும் எல்லாருக்கும் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்,
பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எரிச்சலா இருந்துச்சு. அதனாலதான் உன்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கணும்ட்டு நான் ஐயோ கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா கடைசியில ஐயோ பாடி ஸ்வாப் ஆயிட்டா. ஆனா அப்பயும் சிச்சுவேஷன் உனக்கு சாதகமா தானே அமைஞ்சிச்சு. அவ இப்ப என் கூட இல்லாம உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கோ பேசுவான். நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். அவன் இப்ப அப்படியே அந்த கோவை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிருவான். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? நீ எல்லாம் எங்களோட ஃப்ரெண்டு தானா? ஐயோ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கா, அதை பத்தி யோசிக்காம நீ என்னமோ லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சண்டை போடுவான். ஆனா அந்த சண்டையில அந்த கோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை மாடியில இருந்து தள்ளி விடலான்னு பிளான் போடுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஆர்ட் ரூம்ல தான் காட்டுவாங்க. அந்த யுமி இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க இருந்து பார்த்தா இந்த ஸ்கூலோட மொட்டை மாடி நல்லா தெரியும், அதோடய சேர்த்து இப்ப உன்னோட ஃப்ரெண்டு கஹா அங்க இருந்து கீழே விழுக போறான், அதுவும் சேர்ந்து தெரியும் அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே பதறி போய் ஜன்னல் கிட்ட பார்த்தா அங்க கோவும் கஹாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே அந்த யுமி உன்னோட ஃப்ரெண்டு கஹா மாடியில இருந்து குதிச்சு சாக கூடாதுன்னா அவன் குதிக்கிறத நீ பாக்கணும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க 2 பேரும் பாடி ஸ்வாப் ஆயிருவீங்க. இதனால கஹாவும் உயிரோட இருப்பான், எங்களோட பிளானும் நிறைவேறிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த யுமி சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அவன் மாடியில இருந்து குதிக்கிறத பாக்குறதுக்கு அங்க நின்னுகிட்டு இருப்பா. அந்நேரம் அந்த கோ நம்ம ஹீரோவை தள்ளி விட, ஆனா நம்ம ஹீரோ உஷாரா இப்ப கோவையும் சேர்த்து கீழே இழுத்து விட்டுருவான். அதனால அவங்க 2 பேருமே மாடியில இருந்து விழுந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூசைட பார்த்தனால நம்ம ஹீரோயின் நான் எப்படி பார்த்தா பாடி ஸ்வாப் ஆயிருக்கணும், ஆனா அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இதனால நம்ம ஹீரோயினும் அந்த யுமியும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் பார்த்தா அங்க அந்த கோவும் நம்ம ஹீரோவும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பாங்க. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் அந்த கோ மட்டும் தான் எந்திரிப்பான். ஆனா எந்திரிச்சவன் நான் எப்படி இந்த உடம்புக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப கோவோட உடம்புக்குள்ள போயிட்டான். சரி அப்ப அந்த கோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளதான் இருக்கான் போல. ஆனா நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது. அதுக்கடுத்து இப்ப எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. அங்க பார்த்தா கோ உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ நல்லா தான் இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவோட உடம்பு தான் ஒரு அசைவும் இல்லாம கோமால இருக்கும். அதாவது சொல்ல போனா அந்த கோ தான் இப்ப கோமால இருக்கான். இதனால நம்ம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவான், இங்க என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ரிசர்ச் லேடி வருவா. இதெல்லாம் சாதாரணம் தான், சில நேரம் இந்த மாதிரி யாராண்டு கோமாக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்குன்ட்டு அவன் அப்படியே படுத்துற மாட்டான், ஒரு 1-2 நாள்ல கண்டிப்பா எந்திரிச்சிருவான். ஆனா இப்ப இங்க இதெல்லாம் பிரச்சனை இல்ல. சூசைட் பண்ணிக்கிறவங்க பாடி ஸ்வாப் ஆகணும்னா அவங்க இன்னொருத்தவங்க உடம்புக்குள்ள போகணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனா இப்ப நீயும் அந்த கோவும் மேல இருந்து கீழே விழுந்தப்ப எப்படி பாடி ஸ்வாப் ஆனீங்க? ஒருவேளை அந்த கோ உன் உடம்புக்குள்ள வரணும்னு நினைச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேப்பா. ஆனா நம்ம ஹீரோ பாப்பான், பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறனால அவளுக்கு பெருசா அந்த கோ கெட்டவன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு இல்ல நாங்க எப்படி பாடி ஸ்வாப் ஆனோன்ட்டு எங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா, தனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கஹா வந்தான், இப்ப கடைசியில அவனுமே அவனோட உடம்புல இருந்து மாறிட்டான், என்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவளையே பிளேம் பண்ணிக்குவா. அதே மாதிரி நம்ம ஹீரோ இப்ப எந்த நிலைமையில இருப்பான் அப்படிங்கறது நம்ம ஹீரோனால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவளுமே ஃபர்ஸ்ட் பாடி ஸ்வாப் ஆனப்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்த மாதிரி தான் இருப்பா. அதனால அதே டிப்ரெஷனுக்கு நம்ம ஹீரோவும் போயிடக்கூடாதுன்ட்டு அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு இவன் நினைப்பா. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப எல்லாம் கவலைப்பட மாட்டான், அவனுக்கு நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்காளே அதனாலே அவன் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற உடம்பு அந்த கோவோட தானே, அதனால இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்னது யுமியும் கோவுமா இப்ப லவ் பண்றாங்க, அப்பனா கோ ஐயோ பிரேக்கப் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இத வந்து நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வில்லியும் கேட்டுருவா. அவளுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க செம கடுப்பாகும். இதனால அவ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி இப்ப கண்ணாடியை பாப்பாளா. அதுல இப்ப இவளுக்கு நம்ம ஹீரோயினோட உருவம் தெரியாம அவளோட ரியல் உருவம் தான் தெரியும். இதனாலேயே அவ அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்சாப்புல கத்துவா, நான் என்னதான் பாடி ஸ்வாப் ஆனாலும் என் மனசுக்குள்ள இருக்கிற காயம் மட்டும் ஆறவே மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அவளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்தோடனே இப்ப வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்த அந்த கோவும் இப்ப கோமால இருந்து எந்திரிச்சிட்டான். இப்ப இவனை பார்த்தோனையும் அவ கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வியே நீ எதுக்கு கஹாவோட பாடி ஸ்வாப் ஆன, நீ என்கிட்ட சொன்ன பிளானே வேற தானே அப்படின்ட்டு அவ கொஸ்டின் தான் பண்ணுவா. ஆனா அதுக்கு அந்த கோவும் அப்படா என்ன அவன் கூட சேர்ந்து என்ன சாக சொல்றியா, அன்னைக்கு அவனை தள்ளி விடலான்னு பாக்குறப்ப அவன் என்னையும் சேர்த்து கீழே இழுத்துட்டான், அதனால வேற வழியே இல்லாம அந்நேரம் நான் பாடி ஸ்வாப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், அதனாலதான் இந்த குழப்பம் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கோ சொல்லுவான். ஆனா இத அந்த யுமியால ஏத்துக்கவே முடியாது. அவளுக்கு கோவ பிடிக்கும், அதே நேரத்துல அவளுக்கு கஹாவை சுத்தமா பிடிக்காது. இப்ப தான் விரும்பின பையன் அவளுக்கு பிடிக்காத ஒருத்தவனோட உருவத்துல இருக்கான். சோ இந்த விஷயத்த அந்த யுமியால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆனா அப்ப அந்த கோ அப்படியே அவளை பார்த்து இங்க பாரு, லவ்க்கு தேவையானது அவுட்டர் அப்பியரன்ஸ் கிடையாது, அதுக்குள்ள இருக்கிற மனசுதான், சோ அதை நீ புரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபுல்லா அக்செப்ட் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கோ சொல்லுவான். ஆனா இதெல்லாம் கிட்டனையும் அந்த யுமிக்கு ஏதோ அப்படியே மனசை போட்டு குத்துற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நான் தான், நேத்து நீ சொன்ன மாதிரியே உனக்காக
அவனுக்காக நான் கிளாஸ் ரூம்ல வெயிட் பண்ணிருக்கணும். ஆனா நான் அதெல்லாம் விட்டுட்டு அந்த கோ சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டு அவனுக்காக ஆர்ட் ரூமுக்கு போனேன். அதனாலதான் எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு அப்படின்ட்டு அவளே பிளேம் பண்ணிக்குவா. ஆனா இப்பவும் நம்ம ஹீரோ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கடுத்தும் இதுல எதுவுமே ஓ மேல தப்பு கிடையாது, கோ இப்படி பண்ணுவான்ட்டு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், அதனால நீ உன்ன பிளேம் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி இப்போ அவன் நம்ம ஹீரோனுக்காக தான் பேசுவான். அதுக்கடுத்து இப்ப ஸ்கூல் முடிஞ்சோடனையும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருவாங்களா. அப்படி நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அந்த கோ வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணுவான். அதுக்கடுத்த சீன் அப்படியே பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போய் இப்போ நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போவாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும், என்னது இது இந்நேரத்துல இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து நம்மள வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஐயோ உனக்கு கோ மேல ஏதாவது கோவம் இருந்தா அவனை அடிச்சுக்கோ, ஏன்னா இனி அவன் சொல்ல போற விஷயத்த கேட்டனையும் உன் முகத்துல சிரிப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த கோ நல்லவன் தான் போல. நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்கிறது அந்த யுமி தான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கெடுத்து அவ கூட இருந்தாதான் இந்த பாடி டிரான்ஸ்பரை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ரீசன்னால மட்டும்தான் அந்த கோ அந்த யுமியோடயே இருந்திருப்பான். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கெடுத்து நம்ம ஹீரோயின் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த கோ அப்படியே நீ கவலையே படாத, நான் ரிசர்ச் பண்ணதுல நம்ம எல்லாரும் திரும்பி நம்மளோட உடம்புக்கே போறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ நம்ம எல்லாரும் மறுபடியும் சந்தோஷமா நம்மளோட ஃபேமிலியோட நம்ம ரியல் அப்பியரன்ஸ்லயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோ சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்ப அப்படியே வேமா போய் நம்ம ஹீரோவையும் அந்த கோவையும் அப்படியே ஹக் பண்ணிக்குவா. சோ இப்ப இந்த கோ உண்மையதான் சொல்றானா, அப்படி இவங்க எல்லாரும் மறுபடியும் திரும்பி அவங்களோட உடம்புக்கு போறதுக்கு இவன் என்ன பிளான் வச்சிருக்கான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே गाइस, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.